நமக்கு என்ன வேணும்னு தெரியாம தான் பல நேரங்கள் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன செய்யறாரு? வேத வார்த்தை மூலமாக சொல்லிக் கொள்கிறார். இப்ப திடீர்னு உங்கள்கிட்ட ஆண்டவர் உனக்கு என்ன வேணும், நான் நீ கேட்கிற வரத்தை தருவேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? அந்த சூழ்நிலையில என்ன தேவையோ அதை சொல்லிடுவீங்க. ஒருவேளை இன்னைக்கு வீடு கிடைக்காம இருக்குன்னா இன்னைக்கு ஒரு வீடு வேணும். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா உடனே தலைவலி சுகமாகணும் அப்படி சொல்லி அந்த இன்ஸ்டன்டான ஒரு தேவையே ஆண்டவர் வைப்பீங்க, ஆண்டவர் தந்துருவார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தேவை இன்னதென்று நீங்கள் அறியவில்லை. எதை கேட்கணும்னே தெரியல. இன்னைக்கு அன்னைகளுடைய செபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிற காரணம் தெரியுமா? என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியல, குழப்பமாவே கேட்கிறோம். நான் எப்பயுமே கேட்பேன், என்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டா நான் அடுத்து என்ன கேட்பேன்? 100 ரூபா போதுமா? சரி, ஒரு 200 ரூபாய் கொடுங்க. 200 ரூபா போதுமா? சரி கொடுத்துருவார். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபா போதுமா? அப்ப பாருங்களேன், நம்ம இந்த போதுமான்ற வார்த்தை கூட நம்மளால நிறைவு பண்ண முடியாத ஒரு விண்ணப்பத்தை தான் நம்ம வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன கேட்கணும் விரும்புறாரு? சாலமோனுடைய ஜெபத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுன்னு வேதத்துல சொல்றாங்க. சாலமோனுடைய விண்ணப்பம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடினாலே சாலமோனுக்கு கர்த்தர் அவன் கேட்டதை மாத்திரமல்ல கேளாததையும் தேவன் தருகிறார். இன்னைக்கு நம்ம கேட்கறது பலர் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா அப்படித்தான் நம்ம விண்ணப்பம் பண்றோமா நமக்கு தெரியல. எதையே கேட்கிறோம், என்னென்னமோ கேட்கிறோம். திடீர்னு சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டேன் அப்படி என்ன கேட்டேன்னா ஃப்ளைட் வேணும், கார் வேணும் கேட்பான். ஆனால் அதை பயன்படுத்த கூட முடியாது. அப்படித்தான் இன்னைக்கு நம்ம தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்றோம். ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்யறாரு? உனக்கு விண்ணப்பம் பண்ண தெரியல, விட்டுரு, உனக்காக நான் விண்ணப்பம் பண்றேன் சொல்ற. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்யறாரு. இன்னைக்கு வேண்டுதல் நமக்கு என்ன செய்யறது இல்லை. அதனால நமக்கும் சேர்த்து யார் இப்ப வேண்டுதல் பண்றா? இயேசு கிறிஸ்து பிதாவான வேண்டுதல் பண்றாரு. என் பிள்ளைக்கு விவரம் தெரியலப்பா, என் பிள்ளைக்கு என்ன கேட்கன்னு தெரியலப்பா, அவன் தப்பு தப்பா கேட்டுருவான். அதனால என்ன செய்யறது? சில பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னா டக்குன்னு அம்மா கூட போவீங்க. ஏன்? யார் என்ன செய்வீங்க? நீ போய் பறிஞ்சு பேசுவீங்க. சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டாங்க, டே இனிமேல் செய்யக்கூடாது. அவனை பாரு எல்லாமே நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு பதில் என்ன செய்யறாரு? அவரே பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்யறாரு.